வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரோசான் குமார். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல மணல் கொள்ளையும், கள்ளச்சாராய விற்பனையும் அரசு செய்யுதா? இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க காணொளிக்கு போகலாம். வெல்கம் டு மை சேனல் ஜால் வியூஸ். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் எங்களது சேனலை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதை நாங்கள் சோட்டா தான் பார்க்க போறோம். வாங்க காணொளிக்கு போகலாம். இது நான் சின்னனா தான் சொல்ல போறேன். ஏன்னாண்டா பெருசா சொல்லி பிரயோசனம் இல்லை. நான் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி மிக மோசமான நிலையில இருக்கு. அப்ப நான் சுருக்கியே சொல்றேன். தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை ஒரு மாஃபியா மாதிரி தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். தமிழர்கள் நிலங்களை நிலவளங்களை கொள்ளையடித்து பிற அண்ட மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு. இப்ப அது தமிழக அரசு கொடுக்காவிட்டால் என்ன, ஆனா தமிழக அரசு இந்த ஒத்துழைப்புடன் தான் அது அண்டை மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டு மண் வளங்களும் தமிழ்நாட்டு மலை வளங்களும் அண்டை மாநிலங்களுக்கு செல்கிறது. குறிப்பாக 24 யூனிட், அதாவது ஒரு யூனிட் 100 கன அடி என்ற அளவுக்கு 24 லட்சம் யூனிட்டுக்கு கிட்ட மணல் அள்ளப்பட்டிருப்பதாக, அதாவது பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு ஒரு விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இந்த விசாரணை நடைபெற்றதாகவும், அந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவலாக கிட்டத்தட்ட 5000 கோடி பணம் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஊழல் சம்பந்தமாக தமிழ்நாட்டு அரசு, அதாவது தமிழ்நாட்டு அரசு ஆளும் கட்சியின், அதாவது அரசு அதிகாரிகளும் தனியார் மணல் ஒப்பந்ததாரர்களும் இந்த ஊழலில் ஈடுபட்டு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டு காவல்துறை இயக்குனருக்கு இது சம்பந்தமாக ஒரு கடிதம் இந்த அதாவது பொருளாதார தடுப்பு குற்றப்பிரிவால் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த குழு கூறுகிறது. இந்த மணல் கடத்தல் தொடர்பான அரசு ஒரு அளவு கொடுத்திருக்கு, இவ்வளவுதான் இந்த மண் எடுக்கலாம் என்று கொடுத்த அளவிலும் பார்க்க, அதாவது 4.9 ஹெக்டேர் அளவுதான் மணல் எடுக்கலாம் என்று ஒரு அளவு கொடுத்திருக்க, ஆனால் இங்க என்னன்னா அந்த தனியார் முதலாளிகள், அதாவது மணல் ஒப்பந்ததாரர்கள் எவ்வளவு மணல் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 105 ஹெக்டேர், அதாவது 4.5 ஹெக்டேர் தான் மணலை எடுக்கும்படி கூறப்பட்டது அரசாங்கத்தால். ஆனால் 105, கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம், 100 மடங்கு அதிகமான மணல் எடுக்கப்பட்டுள்ளது. 105 ஹெக்டேர்ல மணல் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோட 190 ஹெக்டேர் 28 பகுதியில் எடுக்க விட்டதாகவும், ஆனா அவர்கள் எடுத்தது 987 ஹெக்டேர் பரப்பளவுல மண்ணை அகழ்ந்து எடுத்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. இது அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தே இவை அனைத்தும் நடந்தது என கூறப்படுகிறது. 273 இயந்திரங்கள், அதாவது பெற்றும் மணல் இயந்திரங்களை பயன்படுத்தி இது எடுக்கப்பட்டதாக. ஆனா இது அரசுக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட்டாலும், ஆனா அந்த ஆளுங்கட்சி அங்கு கண்டுகொள்ளாம இருந்தது. தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி திமுக தான் இவை அனைத்தையும் கண்டுகொள்ளாம இருந்திருக்கிறது இந்த ஆளுங்கட்சி. அதே போலதான் கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த கள்ளச்சாராய விற்பனையையும் ஆளுங்கட்சி கண்டுகொள்ளாம இருந்தது. போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இவற்றை அனைத்தையும் கண்டுகொள்ளாம இருந்துதான் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி போனது அங்க. இதை இந்த ஆளுங்கட்சி நடக்கும் குற்றங்களை கண்டுகொள்ளாம இருப்பது ஏன்? இவர்களுக்கு கமிஷன் போகிறதா என்ற கோணத்துல இனி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சியால தமிழ்நாட்டு மக்களை காக்க போவதில்லை என்று முடிவு செய்து நீங்க சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த தடவையாவது சரியான ஒரு தேர்தல் கட்சிகளை, நல்லதொரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவும்
நல்லது செய்ய போவதில்லை. அது தங்கள் தங்கள் எம்பிமாருக்கா இருக்கட்டும், தங்களுக்கான பண வைப்பகமா பெருக்கிக் கொண்டு போவதே முதலீடாக அவர்கள் செய்து வருகிறார்கள். முதல்வர் யோசிங்க, யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுங்க. இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையாவது சரியான ஒரு அடி கொடுக்க வேணும் ஆளுங்கட்சிக்கு. அப்பத்தான் தமிழ்நாட்டு மக்கள் சரியாக விழித்திருக்கிறார்கள் என ஆளுங்கட்சி நினைத்து சரியாக செயல்படுவார்கள். அந்த அடி நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாயிருந்தால் நாளைக்கு உங்களுக்காக கண்டிப்பா தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல ஒரு கை ஓங்கும். விக்கிரவாண்டி தேர்தலையாவது கொஞ்சம் தூக்கி விடுங்க. பேருந்து உங்களுக்காக அவங்க பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.